Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து இன்னொரு முக்கியமான கான்செப்ஷுவல் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேள்வியை நம்ம முதல்ல ரீட் பண்ண முயற்சி பண்ணுவோம். A sinusoidal wave or voltage of peak value. So alternating current தான், alternating voltage தான். A sinusoidal voltage of peak value, அதாவது V0 இல்லை Vm வந்து பார்த்தீங்கன்னா 293 voltage அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ். ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து நம்ம V0 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இஸ் அப்ளைடு டு சீரீஸ் எல்சிஆர் சர்க்யூட். அப்போ எல்சிஆர் சர்க்யூட் இருக்கு, இண்டக்டர், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர் அப்படின்னு ஒரு சீரீஸ் காம்பினேஷனில் ஒரு சர்க்யூட் இருக்கு. அந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்புட் சப்ளை பார்த்தீங்கன்னா 293 and 50 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்குறாங்க? வேர் ஆர் வேல்யூ கொடுத்தாச்சு, எல் வேல்யூ கொடுத்தாச்சு, சியோடைய வேல்யூவும் கொடுத்தாச்சு. அப்போ ஆர்எல்சி கொடுத்தாச்சு. த இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்யூட். ஸோ இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்யூட், இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தான் ஆஃப் ஆர்எல்சி ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி த ஹோல் ஸ்கொயர். இதுதான் நமக்கு தெரியும். இப்போ ஆர் வந்து நமக்கு டைரக்டாக கேள்வியில் இருக்குது. பட் எனக்கு எக்ஸ்எல்லாம் எக்ஸ்சியும் இல்லை. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், எக்ஸ்சியும் எக்ஸ்எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்எல் விச் இஸ் ஈக்குவல் டு 2πf என்ன சொல்லியிருப்போம், எல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஒமேகா எல். இது எக்ஸ்சி அப்படின்னு சொல்லும்போது 1/ωc, அதாவது 2πfc இல்லையா? ஸோ இதில் நமக்கு வந்து 2 கான்ஸ்டன்ட்டு, பை கான்ஸ்டன்ட்டு, ஃப்ரீக்வன்சி கேள்வியில் வந்து 50 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இண்டக்டருடைய வேல்யூ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 25 மில்லி ஹென்ரி, அப்போ -3. இது கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 750 மைக்ரோ விச் இஸ் 10⁻⁻6. ஸோ இது எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வரக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7.85 ரைட். உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து 7.85 வரும். ஐ டிட் கேல்குலேஷன். ஸோ நீங்களும் அதை பண்ணுங்க ரைட். 7.85 அப்படின்னு வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4.25. ஸோ இதுதான் நமக்கு வந்து வரக்கூடிய ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்கும். இண்டக்டருக்கும் கெப்பாசிட்டருக்கும் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு டோட்டல் இம்பிடன்ஸ் தான் எனக்கு கிவன் சர்க்யூட்டுக்கு வேணும். அப்படின்ற பட்சத்தில் நான் எக்ஸ்எல்லும் எக்ஸ்சியும் நீங்கள் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி. அப்போ எக்ஸ்எல்ல 7.85 மைனஸ் ஆஃப் எக்ஸ்சி விச் இஸ் 4.25. இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும், எனக்கு 550 போய்டும், 8ல் 2 போயிடுச்சுன்னா 6 ஆகிடும், அண்ட் தென் 7ல் 4 போயிடுச்சுன்னா 3 ஆகிடும். அப்போ 3.6. அப்போ எனக்கு வரக்கூடிய வேல்யூ பாருங்கள், √r நமக்கு 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் 36 ஸ்கொயர்ன்றதுனால எனக்கு 3.6 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ 3.6 இன்ட்டு 3.6 நம்ம பண்ணணும். 6 6 are 36, 3 இருக்கும், 6 3s are 18 and then 21. அப்போ 6 3s are 18, 1 இருக்குது, 3 3s are 9 and then 10. அப்போ 6 7 2 1. அப்போது 1276 அப்படின்னு இருக்குது. அங்கே ஒரு 2 டெசிமல், அப்போ 12.7 12.76 அப்படின்னு வருது. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் யூ வில் ஹேவ் 8 and then 4.76. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக we can round off to 49 இல்லையா? ரவுண்ட் ஆஃப் 48.76ன்றது பெரிய டிஃபரன்ஸ் இல்லைல்ல. அப்போ நம்ம ரவுண்ட் ஆஃப் 49 அப்படின்னு எடுத்தோன்னா என்னுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7 ஓம் இருக்குது. என்னுடைய டோட்டல் இம்பிடன்ஸ் Z which is equal to 7 ஓம். சரியா? இதுதான் நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம். எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் ரியலி சாரி. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் வாட் தி எக்ஸாக்ட் திங் இஸ். ஸோ இதெல்லாம் நார்மல் மல்டிப்ளிகேஷன். இது வந்து நம்ம டிவிஷன் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய வேல்யூ வந்து இந்த 4.25. பெருசாக டிஃபிகல்ட்டிலாம் இருக்காது, ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு தான். பொறுமையாக பாருங்கள். டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.